வழங்குவதற்கான கரும்பை விலையை குறைத்து கேட்பதாகவும் கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பதாகவும் விடியா ஆட்சியின் அதிகாரிகள் மீது கரும்பு விவசாயிகள் ஆவேசம் காட்டி வருகின்றனர். விவசாயிகளை வேதனைக்கு உள்ளாக்கும் அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் அடுத்த திருக்காட்டுப்பள்ளி, நடுப்படுகை, வளப்பக்குடி உள்ளிட்ட இடங்களில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பொங்கல் பண்டிகைக்காக பன்னீர் கரும்புகளை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் அழுத்தத்தை தொடர்ந்து தமிழக அரசு அந்தந்த பகுதி அதிகாரிகள் கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த நிலையில் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகாரிகள் கரும்பின் விலையை குறைத்து கேட்பதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் தருபவர்களிடமே கொள்முதல் செய்ய ஆர்வப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அடி கரும்புலாம் இருக்குது. சும்மா 4 அடி 3 அடி யார் பணம் தராங்களோ லஞ்சம் தராங்களோ அவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. ஏசுதான்னு அதிகாரி அவங்க ஜீப்பை விட்டு இறங்குறது கிடையாது. கட்டுக்கு 150 ரூபா தான் கட்ட. அவங்க வாங்குறது தான் வெளியே பழக்கம் இல்லாத ஆள்கிட்ட வாங்குறாங்க. வேறு யார்ட்டையும் வாங்குறதே கிடையாது. வெளியே கடத்தில் பேசுகிற ஆளாக இருந்துச்சுன்னா அவங்க கரும்பு வேண்டாம் 4 பேர்த்துல சொல்லுவாங்க, அது தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறது. கட்டோட விலை 150 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. கேட்டால் அரசு சொல்கிறத 330 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது. உரம் விலை உயர்வு, கரும்பு வெட்டும் கூலி, கட்டும் கூலி என்று எல்லாம் உயர்ந்துள்ள நிலையில் ஒரே இடத்தில் கரும்பு கொள்முதல் செய்வதற்கு பதிலாக அனைத்து விவசாயிகளிடமும் கொள்முதல் செய்தால் மட்டுமே சாகுபடி செலவாவது தங்களுக்கு கிடைக்கும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அரசு நிர்ணயித்த விலையில் கொள்முதல் செய்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ய ஆட்சியர் குழு அமைக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாகும். அவங்க முழுசாக கேட்கல, ஏற்றுக்கூலி இறக்குக்கூலின்ட்டு எங்கள்கிட்ட 20 ரூபாங்கிறாங்க. அதுலேயும் அது இது போக எங்களுக்கு 17 ரூபா தான் கிடைக்கும். ஏற்றி வர விடணும். இப்போ பாதி காசு தான் எங்களுக்கு கிடைக்கிது. 33 ரூபாயில் 33 ரூபாயில் பாதி காசு தான் எங்களுக்கு. எல்லாத்துக்கிட்டையும் 5000 வாங்கலாம், இல்லை 3000 வாங்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ எல்லா விவசாயியும் கூப்பிட்டு இருங்க. எல்லா விவசாயியும் கூப்பிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, தரமாக இருக்கா, தரமாக கேட்குறாங்க. தரமாக இருக்குது, ஆனால் எடுக்கலை. அதான் எல்லாத்துட்டையும் எடுக்கணும் தான் சார். என்கிட்ட எடுக்க வேணாம். என்கிட்ட ஒரு 5000, அவங்கள்ட்ட 5000, 10 விவசாயிங்கள்கிட்ட இல்லை இன்னும் குறைச்சி தேவைப்பட்டால் ஆளுக்கு 3000 எடுக்கட்டும். போதலூர் பகுதியில் கரும்பு கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் கமிஷனை எதிர்பார்த்து விவசாயிகளை அலைக்கழிக்கும் நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் கரும்புகளை வெட்டச் சொல்லிவிட்டு பின்னர் கரும்பு தேவையில்லை என்று அதிகாரிகள் கூறியதால் செய்வதறியாது போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் விவசாயிகள். மேட்டூர் அருகே உள்ள கோல்நாயக்கன்பட்டி ஊராட்சி, தெக்கத்தி காடு, ஆலமரம், வாச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டுள்ளனர். இடைத்தரகர்கள் மூலம் விவசாயிகளை தொடர்பு கொண்டு கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தேவையான கரும்புகளை அறுவடை செய்ய கூறியுள்ளனர். விவசாயிகளும் அவசரமாக அறுவடை செய்து லாரிகளில் பாரம் ஏற்றிய நிலையில் அதில் 35% கரும்புகளை தேவையில்லை என்று கூறி சென்று விட்டனர். இதனால் விவசாயிகள் அறுவடை செய்த கரும்புகளை லாரியில் ஏற்றி கடந்த 3 நாட்களாக லாரிகளுக்கு வாடகை கொடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க அரசு உடனடியாக அறுவடை செய்த கரும்புகளை கொள்முதல் செய்ய கோரி இன்று காலை மேட்டூர் எடப்பாடி சாலையில் தெற்கத்தி காடு, ஆலமரம் அருகே கரும்பு லாரிகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் வெட்டப்பட்ட கரும்புகள் காய்வதாகவும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்கள் கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு செவி சாய்க்காவிட்டால் தங்களின் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். கூட்டுறவு சங்கங்கள் மூலியமா எங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க. நாங்கள் அவங்கள நம்பி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையிலேருந்து கரும்பு பிடுங்க ஆரம்பித்தோம். வெள்ளிக்கிழமை எடுத்ததை அறுவடை செஞ்சதை பூரா அவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க. சனிக்கிழமையிலேருந்து கரும்பு அறுவடை செஞ்சது எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இருந்த கரும்பு பூரா எல்லாம் லாரியில் நீங்களே பாருங்கள், எல்லாம் கருகி போயிடுச்சுங்க. 10 மாதம் நாங்கள் குழந்தைங்களாட்ட வளர்த்தி இப்படி ரோட்டில் கொண்டு காய வைக்கிறதுக்கு தான் நாங்கள் விவசாயம் செய்கிறோமா? இதுக்கு கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே நின்று சொல்லிட்டு இருக்கிறோம். பச்சை துண்டை சுத்தி கொண்டு நானும் விவசாயிகளின் தோழன்தான் என்று வெற்று விளம்பரம் காட்டும் ஸ்டாலின்
கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார் மற்றும் முத்துவேல் கிருஷ்ணன்.